இன்னைக்கு வந்து நான் ஒரு புகார் வந்து கொடுத்துருக்கிறேன். என்ன புகார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. அது புகாராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதோடைய காப்பிகளை ஊடகத்துக்கும் தரேன். நான் பட்டியலின சமூக மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் SC/ST தலைவர்களை வந்து என்னுடைய அமைப்பில் ஷெட்யூல் காஸ்ட் முக்கிய மாநில பொறுப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணில் ஒருத்தன் வந்து தொடர்பு கொண்டு, அதாவது வந்து நீங்களாம் வந்து அந்த சாதி பெயரை சொல்கிறான், நீங்களாம் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வந்து இப்போ நாங்களாம் என்னடா பண்ணுறது, நீங்களாம் அதிகாரத்துக்கு வர வேண்டிய ஆளே நீங்களாம் கிடையாது, நீங்களாம் அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் கொட்டி கொட்டி குனிய வைக்கணும், அப்படியே நீங்கள் எழுந்து வந்தீங்கன்னா உங்களெல்லாம் போட்டு தள்ளணும்டா. ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து அவரை வந்து நான் அண்ணன் சொல்கிறேன், அவன் சொல்கிறான் ஆம்ஸ்ட்ராங் வந்து எப்படி நரம்பெல்லாம் அறுத்து படுகொலை செஞ்சு ரோட்டில் வீசி எரிஞ்சிட்டு போனோமோ அது போல் உங்களெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு போயிடுவோண்டா அப்படின்னு ஒருத்தவன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃபோனில் வந்து பேசினா அதை வந்து எங்கள் கட்சி பொறுப்பாளர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காவல்துறையில வந்து இது போல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழக காவல்துறை, தமிழ்நாட்டில் காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு எல்லாருமே வந்து எல்லாரோட தலைவர்களுடைய போனை வந்து எல்லாரும் இவன் பேச தமிழர் இருந்து தமிழர் படைய படை சோரி சேரங்கண்ட கட்சி மாலை போட்டு ஒழுக்க எல்லாம் ஆளு புண்ட இரு உனைய என்ன பண்ணணுமா நான் அது பண்ணியே தீரும். இரு நீ அன்னைக்கு தப்புச்ச இல்லன்னா போட்டிருப்பாங்க அட்டிய கோயில வச்சு போட்டிருப்பாங்க அட்டி பெத்திட்டு இருப்பாங்க தப்பிச்சுட்ட. அப்ப நீதான் அடிச்சியா? அன்னைக்கே அட்டி வெளுத்திருப்பாங்க, நரம்பு ரம்பெல்லாம் அறுத்திருப்பாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் யாருன்னு தெரியாது. என்னுடைய கைபேசி எனக்கு வந்து மிரட்டல் அது. அதாவது உன்னை அன்னைக்கே உன்னை போட்டிருப்பாங்க, உன் நரம்பெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய நரம்பு எப்படி அறுத்தாங்க அது மாதிரி உன்னை அறுத்து போட்டிருப்பாங்க, எல்லாம் செட்டிங்கோட தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் போன்ல வந்து மிரட்டுறான். இதுக்கு முன்னாடியே வந்து பல முறை வந்து இது போல எங்க கொலை மிரட்டல் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு முன்னாடி இருந்த கமிஷனர் கிட்ட வந்து நம்ம புகார் கொடுத்து அந்த புகார் எல்லாமே வந்து கோயம்பேடு DC ஏற்கனவே உமையாளு இருந்தாங்க ஒரு அம்மா, அந்த அம்மா எல்லாமே குப்பத்தூர்ல தான் போட்டு போயிட்டாங்க போல. ஒரு புகாருக்கு கூட நடவடிக்கை, பாமர மக்கள் கொடுக்குற புகாருக்கும் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எங்களுக்கு அச்சுறுத்தல் புகார் கொடுத்தா அந்த புகாரை வந்து யார் இது பேசினாங்க உரிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது போல மிரட்டல்கள்லாம் வராது. சம்பந்தப்பட்டவன உடனடியாக வந்து கைது பண்ணணும், கைது பண்ணவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தொடர்ந்து இது போல மிரட்டல்கள் வராது. 2வது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ A+ ரவுடிங்கெல்லாம் சொல்றாங்க, அந்த A+ ரவுடிங்கெல்லாம் இப்போ ஏன் எல்லாருமே வந்து சிறையில் இருந்தாங்கன்னா இப்போ வெளியே படுகொலை நடந்திருக்காது, எல்லாருமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விளையாடி தான் இருக்கிறாங்க. அப்ப காவல்துறை வந்து இந்த ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க, இந்த HSல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி அவங்க சிறையில வைக்கணும். சிறைப்படுத்தினாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் வந்து பாதுகாப்பாக வாழ முடியும் தமிழ்நாட்டில். அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும், காவல்துறை விசாரணை மேற்கொள்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் வந்து அமைதியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் பேர் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து தம்பி சூர்யான்னு ஒருத்தன் வச்சிருக்கான், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் யார் என்னன்னு எல்லாமே நாங்களே சேகரிச்சு காவல்துறை கிட்ட வந்து புகார் கொடுத்தோம். வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோம். அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா அந்த புகார் வந்து என்ன உண்மை தன்மைன்னு கூட கூப்பிட்டு எங்களை விசாரிக்கல, அது கிடப்புல இருக்கு. இப்ப 2வது இப்ப போன் பண்ணி மிரட்டுறான். நான் 3வது என்ன பண்ணுவான், எங்களை போட்டு தள்ளுவான். நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுடைய பாதுகாப்பு அவனை நாங்க போட்டு தள்ளுவோம், அவ்வளவுதான். கேஸ் என்ன அப்புறம் மாறி மாறி எங்க மேலதான் கேஸை போடுவீங்க. என்னுடைய கட்சியில வந்து முக்கிய மாநில பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப இல்ல 17 வருஷமா எங்க சங்கத்திலும் சரி கட்சியிலும் சரி ஷெட்யூல் காஸ்ட்ல தான் முக்கிய பொறுப்புல வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து அதாவது அந்த ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எங்க அமைப்புல இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை வந்து போட்டு தள்ளணும், நரம்பெல்லாம் அறுத்து போடணும்னு சொன்ன அந்த சாதிய வன்மம் அவன் எண்ணத்துல எப்படி உருவாச்சு? அப்ப அவனை வந்து சாதிய வன்மத்தோட ஊக்குவிக்கிறவன் யாரு? தொடர்ந்து இப்ப எனக்கு போன்ல மிரட்டினவன் யாருன்னு தெரியாது. அவனுடைய நம்பரு, அவன் பேசின ரெக்கார்டு, அவன் புகைப்படத்தோட நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப விசாரணை நாங்க கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன புடுங்கினாருன்ற தலைப்புல வந்து தம்பி சூர்யான்ற ஒரு வலையொலியில ஒரு பையன் வந்து பேசுறான், அவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க புகார் கொடுத்தோம். ஆனா அப்ப முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து எங்க புகார் மேல நடவடிக்கை எடுக்காம எவன் புடுங்கினான்னு கேட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு, பர்சனலா பாக்குறாங்க. அப்ப காவல்துறை வந்து கருப்பு துணியை பார்த்தாவே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காவல்துறை ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கா என்னன்னு தெரியல. கருப்பு துணியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து
பயமா இருக்கு. ஆனா பெரியாரை பத்தி யார் அசிங்கமா பேசினாலும் அவதூறு பரப்புனா அவருடைய புகழுக்கு களங்கம் வைக்கிறவன மட்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப இது என்ன ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி அது?